Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் வந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,649. இன்றைக்கி ஓப்பனிங் ஆனதே 23,675. ஹை பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 23,782. இதை அப்படியே வச்சுக்கோங்க. லோ பார்த்தீங்கன்னா 23,587. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 23,618 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 31 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் இதை எதுக்கு மார்க் பண்ண சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்க ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் 23,800. ஸோ இதை பிரேக் ஆகிறதுக்கு நிஃப்டி ரொம்பவும் கஷ்டப்படுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் நல்லா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து 23,700லேருந்து 760 இந்த ரேஞ்சுக்கே போயிட்டு ஒரு 2-3 தடவை வந்தது. ஸோ நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் கடைசியாக மார்க்கெட் முடியும் தருவாயில் தான் பார்த்திங்கன்னா அந்த அதாவது அந்த இடத்துல வந்து சடசடன்னு, அதாவது இந்த இடம் மார்க்கெட் முடியும் தருவாயில் தான் இறங்க ஆரம்பிச்சது. அதுவும் எவ்வளோ தூரம் கீழே இறங்கிச்சு, கிட்டத்தட்ட 23,587. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 23,800 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதை பிரேக் ஆனால் தான் அடுத்த மூவுக்கான நிஃப்டிக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இல்லைன்னா மார்க்கெட் திருப்பி பழையபடி பார்த்திங்கன்னா 23,300 இந்த லெவல் 400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்தாலே மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியா தான் டோட்டலாக அப்பர் சைடு பார்த்திங்கன்னா 23,800 க்ரூஷுவலாக இருக்குது. லோயர் சைடில் பார்த்திங்கன்னா 23,300 க்ரூஷுவலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு நாளைக்கான ரெசிஸ்டன்ட், நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த ஏரியா தான் 23,800 தான் நம்மளுக்கு க்ரூஷலாக. இதை பிரேக் ஆகணும் இதை பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆனாலும் ஃபர்தராக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கான, ஏன்னா 800 பிரேக் ஆகிறதுக்கே கஷ்டம் பண்ணது. அதை பிரேக் ஆகினாலும் அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 19, நாளைக்கு 20/5/26. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,800. இந்த பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது எக்ஸாக்டாக 23,450 நிஃப்டிக்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் 450, இந்த இடம் தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,300 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகபட்சமாக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. ஸோ இதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக 23,300 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு ஆகும். ஸோ அதை தான் நான் இனிஷியலாக சொன்னேன், ஒன்று 800 பிரேக் ஆகணும், இல்லை 300 பிரேக் ஆகணும். இந்த 2 இடம் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டைரக்ஷன் வந்து நிஃப்டி எதை நோக்கி போகுதுன்னு தெரியும். ஸோ 23,300 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் டவுன் ஃபாலுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,450 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,300 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,618 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 ரொம்ப க்ரூஷுவல். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,450.
ஸோ இன்றைக்கி லோ 587 இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கி டோட்டலாக மார்க்கெட்டு அப் டு 2 o'clock வரைக்கும் நினைக்கிறேன் 2 and something ஐ திங்க் ஸோ அதாவது அந்த 700 to 750 அப்படியே நின்றுச்சு மார்க்கெட்டு. ஸோ முடியும் போது அந்த இறக்கத்தை இறங்குறதுனால மார்க்கெட் இதே வேகத்தில் நாளைக்கு ஓப்பனிங்கில் காட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23,450 தான் போய் நிற்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.